ஒருவேளை பொழுது போடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அவர் கவர்னர் மாதிரி இல்ல, ஆளுநர் மாதிரி இல்ல, நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சட்டமன்றத்துக்கு வருவார், ஆனா பாதியிலேயே எழுந்து போயிடுவார். நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன், எதுக்கு வரீங்க? வீட்டுல இருந்தே லீவ் லெட்டர் கேட்டீங்கன்னா, லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா தளபதி பரவாயில்ல வீட்டுல இருந்தோம்னு சொல்லிடுவார், வான்னு சொல்ல மாட்டார். தொடர்ந்து வந்து நீங்க எந்த தேசிய கீதத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த தேசிய கீதத்தை அவமதித்து கவர்னருக்கான எந்த ஒரு மாண்பையும் கடைபிடிக்காமல், கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல், நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி, யுஜிசிக்கு நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி எத்தனையோ தடைகள்